Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 12th standard accounts பார்க்கலாம். Let's see unit 1 accounts from incomplete recordsல exercise sum 18. Mary does not keep her books under double entry system. From the following details prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet as on that date. அதாவது நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கேஷ் புக் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட். டெபிட் சைடில் வந்து டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,20,000, டு சேல்ஸ் வந்து 3,60,000, டு டெப்டார்ஸ் வந்து 3,40,000. கிரெடிட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பை பர்ச்சேஸ் 1,50,000, by creditors 2,50,000, by wages 70,000, by sundry expenses 1,27,000, by balance carried on 2,23,000. Next, other information என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், அதாவது 2018-2019 படி கொடுத்துருக்காங்க. 2018 படி 1,10,000, sundry debtors வந்து 1,30,000, sundry creditors வந்து 1,60,000, furniture and fitting வந்து 80,000. 2019 படி ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அதாவது க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,80,000, sundry debtors வந்து க்ளோசிங் கொடுக்கல, நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. sundry creditors வந்து 90,000, furniture and fitting வந்து 80,000. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் 1,80,000, கிரெடிட் சேல்ஸ் 2,90,000, ஓப்பனிங் கேபிட்டல் 2,80,000, டெப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் பை 10% பெர் ஆனம். அதாவது ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் 80,000க்கு வந்து 10% வந்து டெப்ரிசியேஷன் அதாவது தேய்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சண்டரி டெப்டர்ஸ் வந்து கொடுக்கல. நார்மலாக வந்து மோஸ்ட் ஆஃப் தி சம்ல வந்து கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் தான் வந்து கால்குலேட் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த சம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 டெப்டர்ஸ் அதாவது க்ளோசிங் டெப்டர்ஸ் வந்து கொடுக்கல, நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கால்குலேட் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது டோட்டல் டெப்டர்ஸ் அக்கௌண்ட், டெபிட் சைட், கிரெடிட் சைட். டெபிட் சைடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டெப்டே அதாவது டோட்டல் டெப்டர்ஸ் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் தான் வரும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,30,000. டு கிரெடிட் சேல்ஸ், இது வந்து கொஸ்டின்ல எப்பவுமே இந்த கிரெடிட் சேல்ஸ் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். 2,90,000 இதை வந்து நான் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த டோட்டல் டெப்டர்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் டெப்டர்ஸ் தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். லெட்ஸ் see கிரெடிட் சைடு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பை கேஷ் ரிசீவ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 3,40,000. ஸோ 1,30,000 ப்ளஸ் 2,90,000 வந்து 4,20,000. இந்த 4,20,000 வந்து 3,40,000 டிடெக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இந்த 80,000 அப்படிங்கிறத வந்து க்ளோசிங் டெப்டர்ஸ். இதை தான் வந்து நம்ம கொஸ்டின் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சம் எப்பவுமே வந்து கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இந்த சம்ல வந்து டெப்டர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து க்ளோசிங் டெப்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 80,000 அப்படிங்கிறத வந்து இங்கே க்ளோசிங் டெப்டர். நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended as on 31/3/2019. டெபிட் சைட், கிரெடிட் சைட். டெபிட் சைட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு டெபிட் சைடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டு ஓப்பனிங் ஸ்டாக் 1,10,000, டு பர்ச்சேஸ்ல வந்து கேஷ்லாம் பார்த்துக்குங்க. அதில் வந்து கேஷும் இன்க்ளூட் ஆகும், கிரெடிட்டும் இன்க்ளூட் ஆகும். அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைன் பண்ணியிருந்தோம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கிரெடிட் எடுத்துக்கோங்க. கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே கொஸ்டின்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 1,80,000. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் டோட்டல் பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம காமிக்கணும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,30,000. டு வேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால தான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 70,000. ஸோ கிரெடிட் சைடில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பை சேல்ஸும் அதே மாதிரி தான், அதில் வந்து கேஷ் சேல்ஸும் இன்க்ளூட் ஆகும், கிரெடிட் சேல்ஸும் இன்க்ளூட் ஆகும். இது ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேஷ் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,60,000, கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,90,000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியதான் வந்து 6,50,000. நெக்ஸ்ட் பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 1,80,000. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 8,30,000. இந்த 8,30,000 வந்து இதை டிடெக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து 3,20,000. இந்த 3,20,000 அப்படிங்கிறத வந்து கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2019. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு டெபிட் சைடில் வந்து என்ன காமிப்போம் அப்படின்னா எல்லா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து டெபிட் சைடில் காமிப்போம். நெக்ஸ்ட் கிரெடிட் சைடில் வந்து இன்டைரக்ட் இன்கம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் காமிப்போம். இப்போ டெபிட் சைடில் என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னா டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 1,27,000, டு டெப்ரிசியேஷன் வந்து 8,000.
அதாவது அங்கே பார்த்தோம் இல்லையா 10% வந்து டெப்ரிஷியேஷன் சொல்லிட்டு அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து காமிச்சிருக்கோம். இப்போ கிரெடிட் சைடில் வந்து என்ன வரும்னு பார்த்தோம்னா பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கேரி டவுன் ஆனது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து ப்ராட் டவுன் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,20,000. அந்த 3,20,000லேருந்து இது ரெண்டையும் டிடெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது 1,27,000 8,000 டிடெக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து 1,85,000. இந்த 1,85,000 அப்படிங்கிறது தான் வந்து நெட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/2019. லைபிலிட்டி சைடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 90,000. அதாவது கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 2,80,000. அது கூட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 2,80,000. அது கூட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு 1,85,000. இது கூட டிராயிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக கேபிட்டல் எவ்வளோன்னு சொல்லி காமிங்க. இங்கே வந்து டிராயிங் கொடுக்கல, ஸோ கேபிட்டலும் நெட் ப்ராஃபிட் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 2,80,000 வந்து 1,85,000 வந்து ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து 4,65,000. இதுதான் வந்து லைபிலிட்டி சைடு வந்துருக்கு. நெக்ஸ்ட் அசட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் 2,23,000. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,80,000. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் வந்து 80,000. ஸோ டெப்ரிஷியேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணி காமிக்கணும். டெப்ரிஷியேஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 8,000. ஸோ இது ரெண்டு டிடெக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து 72,000. நெக்ஸ்ட் வந்து டெப்டாஸ் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் டெப்டாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க கிடைக்கக்கூடியது வந்து 5,55,000. லைபிலிட்டி சைடும் 5,55,000. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.